அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சூடாமணி செத்துட்டா சூடாமணியோட மகன் சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு ஜெயிலர் அம்மா சொல்றாங்க. சரி மேடம்ட்டு போறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் விடுதலையாவி வீட்டுக்கு போய் கணவரோடவும் குழந்தைகளோடவும் வாழ்வோன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தா. கடவுளே இப்படி நடந்துருச்சேன்னு ஜெயிலர் அம்மா வருத்தப்படுறாங்க. சூடாமணி விஷயத்துல கடவுளுக்கு கூட அவன் மேல என்னதான் கோவமோன்னு ஜெயிலர் அம்மா சொல்லும் போது இந்த பக்கமா பாண்டியம்மா நின்னுக்கிட்டு அவ வாங்கிட்டு வந்த விதி எப்படி? அட நீயா, நீ வாங்கிட்டு வந்த விதி என்னன்னு இனிமேத்தான் உனக்கு இருக்கு விதி என்னங்கிறது நானும் காட்டுறேங்கிறாங்க ஜெயிலர் அம்மா. நான் சொன்னா தப்பா தான் இருக்கும். சூடாமணிக்கு நல்லது செய்யறதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பாடியை ஊருக்கெல்லாம் அனுப்பாதீங்க. இங்கேயே அனாதை பணமா பதிச்சிட்டீங்கன்னா நல்லது. இல்லைன்னா பணமாகியும் அவ ஊருக்குள்ள போய் அசிங்கம் தான் படுவா. மணி கண்டதெல்லாம் கனவு விருக்குன்னு எழுந்திரிச்சு கொண்டுடுறாங்க. பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அக்கா என்னாச்சுக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ எனக்கு எதுவும் ஆகல, அப்ப என்னமோ நடக்க இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க சூடாமணி. சூடாமணி கெட்ட கனவு கண்ட மாதிரியே இங்க சவுந்தரபாண்டி குழப்பத்துல அப்படி ஒரு ஓரமா உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா சண்முகம் வாயிலேயே அருவாலை கப்பிக்கிட்டு மதில் சுவர் ஏறி இறங்கி குதிக்கிறாங்க. சண்முகம் சவுந்தரபாண்டியை பாக்குறாங்க. அவங்க அப்பா சொன்னதுதான், வைகுண்டம் சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது சண்முகத்துக்கு. அவன் சாவல தான் நம்ம குடும்பத்தோட சந்தோஷமே இருக்கு. அவனை சாவடி சாவடின்னு சொன்னதையே நினைச்சு பாக்குறாங்க சண்முகம். அருவாலும் கையுமா சவுந்தரபாண்டியை எதிர நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டி அது வரைக்கும் அவங்களை கவனிக்கவே இல்லை. சவுந்தரபாண்டிக்கு பின்னாடியே நிக்கிறாங்க சண்முகம். அப்படி அருவாலை தூக்கி வெட்ட போகும்போது கரெக்டா பரணி போன் அடிச்சிடுறாங்க சவுந்தரபாண்டிக்கு. சவுந்தரபாண்டியோட போனை எடுத்ததுமே போன்ல பார்த்ததும் சண்முகம் பின்னாடி நிக்கிறத சவுந்தரபாண்டி பார்த்ததும் அப்படி தப்பிச்சு ஓடுறதுக்கு திரும்புறாங்க. இந்த பக்கமா சண்முகமும் கரெக்டா அருவாலை தூக்கி கழுத்துல வெட்ட போகிற நேரத்துல சவுந்தரபாண்டி குறி தப்பி போயிருது. குறி தப்புனதுனால சண்முகத்தோட அருவாள் அந்த ஊஞ்சல் செயின்ல பட்டுருது. சவுந்தரபாண்டியும் பரணியோட போனை அட்டன் பண்ணிக்கிறாங்க. ஆனா பரணி கிட்ட பேசாமையே டே கிட்ட வராதேங்கிறாங்க. இன்னைக்கு வெட்டாம விடமாட்டேன்டா அப்படின்னு வெறி எடுத்த மாதிரி சண்முகம் முன்னாடி போயிட்டு சவுந்தரபாண்டி பின்னாடியே டே வராத வராத அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறாங்க. இந்த பக்கமா பரணி போனை காதுல வச்சுக்கிட்டு அங்க என்னதான் நடக்குதுன்னு கேட்டுட்டே இருக்காங்க. சண்முகத்துக்கும் சவுந்தரபாண்டிக்கும் சரியான சண்டை நடந்துட்டு இருக்குது. முத்துப்பாண்டி முத்துப்பாண்டின்னு தூங்குறவங்க எல்லாத்தையும் எழுப்பி விடுறாங்க சவுந்தரபாண்டி. அங்கிருந்து ஒவ்வொருத்தரா ஓடி வந்து நிக்கிறாங்க. முத்துப்பாண்டி, சிவபாலன், பாக்கியம், எஸ்கி எல்லாருமே வந்துட்டாங்க. எப்படியோ ஒரு வழியா முத்துப்பாண்டி வந்ததும் சவுந்தரபாண்டியை விளக்காட்டி விட்டுட்டு மறுபடியும் சண்முகத்தை உதவுதுன்னு ஒதுச்சு சண்டை போடுறாங்க. முத்துப்பாண்டியும் சண்முகமும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கமா சவுந்தரபாண்டி தப்பிச்சதே போதுமடா சாமின்னு அந்த பக்கம் போறாங்க. போனதும் ஒரு குத்துட்டி அருவாள் எடுத்துட்டு வராங்க. அந்த குத்துட்டி அருவாள் எடுத்துக்கிட்டு வரும்போது பாக்கியம் அதை கவனிச்சிடுறாங்க. லே சண்முகம் நீ தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. சண்முகம் திரும்பி பாக்குறாங்க. சவுந்தரபாண்டி வரதை பார்த்ததும் சவுந்தரபாண்டியை எதிர்த்து பிடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. மறுபடியும் சவுந்தரபாண்டி அந்த அருவாளை கையில வச்சுக்கிட்டு இணையாடா கொல்ல வர, இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா, கொன்னுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கமா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஒரே தட்டு தட்டி விடுறாங்க சண்முகம். சண்முகம் தட்டி விட்டதும் சவுந்தரபாண்டி கையில இருந்த அந்த குத்துட்டி அருவா வெளியில போய் விழுந்துருது. இந்த பக்கமா முத்துப்பாண்டியும் சண்முகமும் மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மறுபடியும் சண்முகத்தோட கைக்கு அந்த குத்தருவா கிடைச்சிருது. அதை போய் எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. லே சவுந்தரபாண்டி இனிமே என் குடும்பத்தை பிடிச்ச பீடியும் இந்த ஊரை பிடிச்ச பீடியும் விலக போகுதுன்னு சொல்லிக்கிட்டு வெறி பிடிச்ச அப்படி சண்முகம் போய் கோவத்தோட அந்த குத்தருவாளோட குத்த போறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா பாக்கியம் வந்து குறுக்க வந்துடுறாங்க. ஏன் அம்மைவா பொணமாவேன்னு சொல்லுவேன், நீ இன்னைக்கு செத்தேன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்து குத்தும்போது பாக்கியத்தை குத்திடுறாங்க. அங்கிருந்த எல்லாருமே அதிர்ச்சியில மீள முடியாம பார்த்து அப்படி ஒரு கணம் ஒண்ணுமே புரியாம நிக்கிறாங்க. எஸ்கே சண்முகம் எல்லாரும் அத்தை அத்தைன்னு பதறிக்கிட்டு இருக்கிறாங்க. முத்துப்பாண்டி சிவபாலன் அம்மா அம்மான்னு பதறாங்க. சவுந்தரபாண்டி ஒன்னும் தெரியாத மாதிரி எங்கேயோ என்னமோ நடந்த மாதிரி அப்படி திரண்டு முழிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. பக்கமா பரணி போன காதுல வச்சவங்க அங்க நடந்தது எல்லாம் அப்படியே கண்ணுல பார்த்த மாதிரி அப்படியே பதறி போய் உட்காந்துடுறாங்க. அம்மா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அலறால் சத்தம் கேட்டு கனி வீரா எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. பரணி பரணி என்னாச்சுன்னு கேக்குறாங்க. வைகுண்டம் போனை வாங்கி அலோ அலோங்கிறாங்க. அங்க ஒரு சத்தம் கேட்கல. பரணி என்னாச்சு, ஏன் இப்படி அழுகுறேன்னு கேக்குறாங்க. சண்முகம் அங்க அம்மாவை குட்டிட்டான் அப்படின்னு தலதலையே அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. பரணி இந்த பக்கமும் சண்முகமும் தலதலையே அடிச்சுக்கிட்டு ஐயோ அத்தே என் கையால உனையை குத்திட்டுனேன்னு அழுகுறாங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஒரு வெள்ளை துணி எடுத்துட்டு வா, வயிற்ற கட்டு, ரத்தம் போகாம இருக்கட்டும் அப்படின்னு முத்துப்பாண்டி அலறாங்க. இந்த பக்கமா எஸ்கியும் ஓடி வெள்ளை துணியை கிழிச்சுக்கிட்டு வந்து வயிற்றுல கட்டுறாங்க. பாக்கியத்தை அப்படி 4 பேர் அலாக்க தூக்கிட்டு ஆம்புலன்ஸை வர சொல்லி வச்சு கூட்டிட்டு போறாங்க. சனியன் ஓடி வராரு. ஐயா நான் வீட்டுக்கு போகும்போது இவ எதிர வந்தான், என்ன நடக்க போதோன்னு தெரியலையே, நான் திரும்பி ஓடி வந்து இப்படி நடந்துருச்சு ஐயா, ஐயா அம்மாவை குத்திட்டானே ஐயா அப்படிங்கிறாங்க. லே ஒன்றும் பேசாத அமைதியா இருங்கிறாங்க சவுந்தரபாண்டி. சனியன் அமைதியா இருந்துக்கிறாங்க. இங்க வைகுண்டம் அலறாங்க. ஐயோ சவுந்தரபாண்டியை தானே பழி வாங்குறதா போனேன், இவதுக்கு பாக்கியத்தை குத்துனான்னு அலறாங்க. ஐயோ அம்மா பாவம், அம்மாவை ஏன் தான் குத்துனான்னு தெரியலையேன்னு அலறாங்க. கோவக்காரன்னு எனக்கு தெரியும், ஆனா கொலகாரன்னு தெரியாதே, சொல்ல சொல்ல கேட்காம நீங்க எதுக்கு மாமா நீங்க அனுப்புனீங்கன்னு திட்டுறாங்க பரணி. ஐயோ பாக்கியத்துக்கு என்னாச்சே தெரியலையேங்கிறாங்க வைகுண்டம். ஐயோ எங்க அம்மால பெத்தவளை கத்தியால குத்திட்டேன்னு கதறாங்க பரணி. எங்க அம்மா என்ன தப்பு செஞ்சது, எல்லாத்து மேலேயும் அத்தனை பாசம் வச்சிருந்தாவே போய் பாக்கியத்தை போய் குத்திட்டானே, இப்ப பாக்கியம் எப்படி இருக்கான்னு தெரியலையாத்தா, ஐயோ எனக்கு கையும் மோடல காலு மோடலையேங்கிறாங்க வைகுண்டம். ஐயோ சொல்ல சொல்ல கேட்காம இப்படி பண்ணிட்டேனேன்னு தலதலையே அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க பரணி. நான் இப்ப என்ன செய்யறதுனே எனக்கு தெரியலையேன்னு பரிதவிச்சு கொண்டிருக்கிறாங்க பரணி. இந்த பக்கமா முத்துப்பாண்டி அப்படியே அவங்க அம்மாவை அலாக்க தூக்கிட்டு போய் அந்த ஆம்புலன்ஸ்ல வைக்கிறாங்க. இந்த பக்கமா சவுந்தரபாண்டி ஒரு ஒதுக்கிறாங்க. எப்படியும் அந்த வெறும் பைய கொலைக்கேஸ்ல போக போறது உறுதிங்கிறாங்க. ஐயா
கிடக்கிறது அம்மா ஐயா அப்படிங்கிறாங்க சனியன். ஏய் சனியா தெரியுமில்ல, கொஞ்சம் பேசாமல் இருங்கிறாங்க. பரணி ஓடி வராங்க. கரெக்டாக ஆம்புலன்ஸ் கதவை சாத்திக்கிறாங்க. நான் அம்மா கூட போகணும்னு அழுகுறாங்க. பரணி எதுக்கு கொலை செய்யறதுக்கு உன் புருஷனை தாட்டி விட்டுட்டு இப்போ நீ கூட போகணுங்கிறியா? நீ போறக்காகாதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. இங்கே பாருல பரணி, இனிமே இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. இனிமே அம்மாவை பார்க்க வரேன்னு நீ வரவே கூடாது. போ இங்கேருந்து, உன்னை நாங்கள் தலைமுழுகிட்டோம்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு தள்ளி விட்டுறாங்க சவுந்தரபாண்டி. பரணியும் அந்த பக்கம் போய் விழுறாங்க. சவுந்தரபாண்டி சனியன் ஒரு காரில் போயிடுறாங்க. அந்த பக்கமாக ஆம்புலன்ஸில் பல பேர் போயிடுறாங்க. இந்த பக்கமாக பரணி மட்டும் அப்படியே சின்ன பிள்ளை கதற மாதிரி கத்தி கதறாங்க. அம்மா அம்மான்னு அழுகுறாங்க. வைகுண்டம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல், பரணிக்கு ஆறுதல் சொல்லவும் முடியாமல், இந்த பக்கமாக என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தவிச்சிட்டு நிற்கிறாங்க. எங்கே அந்த கொலகாரம் அப்படின்னு கோவத்தில் உள்ளே போகிறாங்க. பரணி வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே ரத்தம் ஜேராடி கிடக்குது. ரத்த வெள்ளத்தில் கையில் ரத்தத்தோடு உட்காந்துருக்காங்க. சண்முகம் பரணியை பார்க்குறாங்க. பரணி சண்முகத்தை பார்த்ததும் ஏன்டா இப்படி பண்ணனேன்னு பலார்னு கண்ணத்தை அரைகிறாங்க. பாவி ஏன்டா இப்படி பண்ணனேன்னு அழுதுகிட்டே அடிக்கிறாங்க. என்ன பெத்தவ எங்க அம்மா ஆம்புலன்ஸ்ல போறாடா, வீடெல்லாம் ரத்தமா இருக்கு, எங்க அம்மா பொழைப்பாளான்னு தெரியலையேன்னு அழுகுறாங்க. பரணி இப்ப எங்க அம்மா செத்தா உனக்கு சந்தோஷமாடாங்கிறாங்க. லே பரணி, நான் வேணும்னு செய்யலைங்கிறாங்க. சண்முகம் ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. பரணி வாயை மூடுறா, காரணம் சொல்லாத. உன்னையும் என்னையும் பாசமா வளர்த்தது தவிர அவ என்னடா பாவம் செஞ்சா? அம்மா செத்தா நான் எப்படி தாங்குவேன்? பிள்ளைங்க தாங்குவாங்களா? மாமா தாங்குவாரா? இந்த கொலவரின்னு சொல்லிட்டு சண்முகத்தோட கையை பிடிச்சு பாக்குறாங்க. டே உங்க கையில இருக்கிறது எங்க அம்மாவோட ரத்தம்டா, வேண்டான்னு உனக்கு எத்தனை தடவை நான் கெஞ்சிருப்பேன். அவ எங்க அம்மாடா, ஏற்கனவே எங்க அப்பா இல்லைன்னு ஆயிப்போச்சு, இப்ப எங்க அம்மா இல்லைன்னா நான் இப்ப அனாதைடாங்கிறாங்க. பரணி தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்றாங்க. டே என்னடா உனக்கு அப்படி என்னடா ஆத்திரம்? கண்ணு மணி தெரியாத ஆத்திரம்னு திட்டுறாங்க. அங்க கிடக்குற குத்த அருவாள் பரணி பாக்குறாங்க. அந்த அருவாளை தூக்கிட்டு போய் சண்முகத்தோட கையில கொடுக்குறாங்க. இந்தாடா, உன்னோட ஆத்திரம் தெரியலனா என்னையும் குத்துங்கிறாங்க. வா வா பாக்கியம் பாவம், வாத்தா போல வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. வைகுண்டம் மாமா நீங்க பேசாதீங்கிறாங்க. பரணி இவனை எவ்வளவோ தூரம் சமாதானப்படுத்தி எல்லாம் லீகலா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து போய் கொலை பண்ணிட்டு வான்னு சொல்லி போட்டு இப்ப நீங்க பேசுறீங்களான்னு கேக்குறாங்க. சண்முகத்தோட கையில இருந்த கத்தியை கீழே போடுறாங்க. ஏன்டா கத்தியை கீழே போட்ட? உன்னோட ஆத்திரம் தேடுற வரைக்கும் என்னையும் கொல்ல வேண்டியதானே, என்னையும் குத்துங்கிறாங்க. பரணி எவ்வளவு சொல்லியும் நீ கேட்கவே மாட்டியா? எப்ப பார்த்தாலும் அருவா கத்தி குத்துட்டி இப்படி தூக்கிட்டு போய் இப்ப நீ எனத்தை சாதிச்ச அம்மா மாதிரின்னு சொல்லுவியல்ல, அவங்கள போய் ஏன்டா குத்துனேன்னு கேக்குறாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அலுவலுன்னு நிக்கிறாங்க. வாச்சி ஒரு நாள் திருந்திடுவேன், நீ நார்மல் மனுஷன் ஆயிடுவேன்னு நான் நம்பின பாரு, அது என்னோட முட்டாள்தனம். நான் உனக்கு தடுக்க மாட்டேன். ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தோட தலையும் வெட்டி போடுடா சாமி, இனிமே நான் உன் கூட இனி ஒரு நாள் கூட வாழ முடியாதுங்கிறாங்க. பரணி என்னம்மா இப்படி சொல்றேன்னு கேக்குறாங்க. வைகுண்டம் ஆமா, இவ ஒரு நாள் மாறுவான்னு நான் நம்பிக்கை வச்சேன் பாரு, எல்லாமே வேஸ்ட். இனிமே இவங்க கூட வாழ எனக்கு விருப்பம் கிடையாது. இனிமே இந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து இவன் யாரோ நான் யாருமே சத்தியமே இவங்க கூட வாழ முடியாது. எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம், எங்க அம்மாவோட உசுறு தான் முக்கியம். அம்மாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு பரணி அங்கிருந்து போயிடுறாங்க. முத்துப்பாண்டி பம்பரமா அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து இறங்கி ஓடி போய் வார்டன் பைக்ல எல்லாம் கூட்டிட்டு வந்து சீக்கிரமா பாக்கியத்தை உள்ள எடுத்துட்டு போறாங்க. இதையெல்லாம் சவுந்தரபாண்டி நின்று பார்த்து ஆச்சரியத்தோட பார்த்துட்டு நிக்கிறாரு. முத்துப்பாண்டி அம்மான்னு கத்தி கதறிக்கிட்டு அவசரமா உள்ள எடுத்துட்டு போறாங்க. என்னையா இதுங்கிறாங்க சனியன். சின்னையாவுக்கு அவங்க அம்மா மேல இம்புட்டு பாசமா? அடையா அப்பா, நான் இன்னைக்கு தாங்க பாக்குறேங்கிறாங்க சனியன். சனியா நானும் இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். அப்பம் பிள்ளையா இருந்துகிட்டு என் மேலதான் பாசம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அக்காரி மேல இம்புட்டு பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஆமாங்க ஐயா, பாவம் பாக்கியம்மா, உங்களை குத்த வந்த குத்த அவங்க வாங்கிட்டாங்களே. ஏய் சனியா, அது அவ தலையெழுத்து, என்ன வேணாலும் நடக்கட்டும். அந்த வெறும் பயிலும் அவன் பொண்டாட்டி பரணியும் உள்ள வந்துடவே கூடாது. பாக்கியத்தோட உடம்புல இருந்து ரத்தம் வெளியே போயிட்டே இருக்குது. டாக்டர்னு முத்துப்பாண்டி சத்தம் போட்டுட்டு போறாங்க. சார் இப்படி கத்திட்டு வரீங்க அப்படின்னு கமாண்டர் வெளியில வராங்க. என்ன சார் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. எங்க அம்மாவை குத்திட்டாங்கிறாங்க. சார் இன்னைக்கு டியூட்டி டாக்டர்லாம் லீவுங்கிறாங்க. டே என்னடா லீவ் போட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டிக்கு கோவம் வந்தது. அந்த கம்பவுண்டர் கழுத்தை பிடிச்சு சட்டை பிடிக்கிறாங்க. சார் சட்டி விடுங்க சார், நான் வேணாலும் ஃபோன் பண்றேங்கிறாங்க. டே என்னடா டியூட்டி, இவ்வளவு ஒரு அர்ஜென்ட்டா வந்திருக்கிறோம், நீ கவனிக்காம என்ன டியூட்டி போடுறானுங்க? சீக்கிரமா ஆபத்துன்னு வந்தா அவங்க கவனிக்கணுமெல்லாம் வர சொல்லுங்கிறாங்க. முத்துப்பாண்டி இதோ இப்போ வர சொல்றேன் சார் அப்படின்னு ஃபோன் பண்ணி பாக்குறாங்க. பாக்கியத்துக்கு ஆபத்துல உயிர் மூச்சு இழுத்துட்டு இருக்குது. ஐயோன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கமா எஸ்கி ஐயோ ரத்தம் மேல போயிட்டே இருக்குதே, அண்ணே அம்மாவை எப்படியாவது பொழைக்க வச்சிருந்தேன், காலில் வேணாலும் விழற அப்படின்னு சிவபாலன் ஒரு பக்கம் கெஞ்சுறாங்க. கமாண்டர் டாக்டருக்கு ஃபோன் பண்றாங்க. போனே ரிங் ஆக மாட்டேங்குது. சிவபாலா எனக்கு மட்டும் அம்மா இல்லையா அப்படின்னு முத்துப்பாண்டி கண் கலங்கி அழுகுறாரு. முத்துப்பாண்டி அம்மா நீ தப்பிச்சு வந்துடணும்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. பாக்கியத்துக்கு அப்படியே உயிர் மூச்சு இழுத்துக்கிட்டே இருக்கு. அந்த கமாண்டரும் சார் ரிங் போகுது எடுக்கல சாருங்கிறாங்க. ஓங்கி ஒரு அறை வைக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்துல போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்களேன்னு எஸ்கி சொல்லுவோம். முத்துப்பாண்டி மறுபடியும் அம்மாவை வந்து பாக்குறாங்க. முத்துப்பாண்டி அவங்க அம்மா கிட்ட அம்மா என்னை விட்டு போயிடாத, உனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. முத்துப்பாண்டி இவங்க அழுகிறத பார்த்த சவுந்தரபாண்டி வாய் ஆன்னு என்னடா இது முத்துப்பாண்டியா இது அப்படின்னு பார்த்துட்டு நிக்கிறாங்க. நான் இருக்கேன், உனக்கு எப்படியாவது காப்பாத்திடுவேன். ஏழை எஸ்கி பரணிக்கு போன் போடுங்கிறாங்க. பரணிக்கு போன் பண்றாங்க. எஸ்கே என்னல ஆச்சு, பரணிக்கு போன் போடுங்கிறாங்க. ரிங்கு போயிட்டு இருக்குது எடுக்கலைங்கிறாங்க. எஸ்கே சனியா இப்படி வான்னு சவுந்தரபாண்டி சனியனை ஓரம் கட்டி கூட்டிட்டு போறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.